அவருக்கு வந்து 8%ன்னு சொல்லுங்கள், அதிகமாக இந்த தடவை 12 வரலாம், 10 வரலாம், எவ்வளோ 5 வரலாம் சீமானுக்கு, இல்லை 8 வந்துச்சு, அதே 8 கூட வரலாம். நான் வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்லாம் இல்லாமல் 8 வந்துச்சு, இல்லை 8 8.5. களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னார். களத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்து யாரையுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு தப்பு பண்ணாலும், திருட்டுத்தனம் பண்ணாலும், முட்டாள்தனம் பண்ணாலும் தன்னுடைய லாபத்திற்காக அதை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. அது காரணம் அந்த அனுபவ அரசியல். இங்கே அது இல்லை. இப்போ புரியுதுங்களா விஜய் என்ன பேசுகிறாருன்னு? சீமான் அவர்கள் களத்திலேயே இல்லை. சீமானுடைய ரசிகர்கள் இதெல்லாம் செய்கிறாங்களா? எங்கேயா செஞ்சுருக்காங்களா? பேசி முடிச்ச உடனே மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சேர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயா வந்ததா? அவர் விஜய் என்ன சொல்கிறாரு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டி. எதில் நேரடி போட்டி? இதில் தான் நேரடி போட்டி. சீமான் களத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. சீமான் களத்தில், இந்த களத்தில் இல்லை. ரைட்டு. அவர் இன்னும் அந்த கனவுலக ஹீரோவாக தான் இருக்கிறாரே தவிர நனவுலக அரசியலுக்கு வரவில்லை என்பதை ஈரோடு மாநாட்டிலும் அவர் திருப்பி சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாரு? 2026க்கு அப்புறம் யார் பாருங்கள் என் கேரக்டர் என்ன, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். அதுதான் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி தளபதி விஜய் காலில் விழுந்து கேட்குறோம், உங்கள் கேரக்டர் என்னன்னு எங்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்கள். ஒரு தலைவர் வந்து மக்களிடம் பேசும்போது அந்த நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். கண் தொடர்பு, ஐலைன், ஐவியூன்னுவாங்க, ஐலைன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அடிமனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருந்தால் தான் அவனுக்கு அது வந்து எடுபடும். நீ பேசி வச்சுட்டு நான் யார் தெரியுமா, என் கேரக்டரை புரிஞ்சுருக்கீங்களா, ஃபீல் பண்ணுவீங்க, தொட்டு பார்க்குறீங்களா, இப்படியெல்லாம் வந்து பேசுனதெல்லாம் அந்த டைலாக் வந்து நீங்கள் சினிமாவோடு நின்று விடுவீர்கள். அவ்வளோதான். என்ன நமக்கு ஒரு நிச்சயம் என்ன தெரியுது, 2026க்கு அப்புறம் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இன்னும் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். விஜய் அவர்களின் தாவேகா பொதுக்கூட்டம் இன்று வந்து ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் வந்து நடந்தது. அதில் பல விஷயங்கள் அவர் வந்து பேசியிருந்தார். அதில் குறிப்பாக ஒரு விஷயம், களத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களை வந்து நாங்கள் எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். சீமான் அவர்கள் சமீபத்தில் பிராமண கடப்பாறையை வைத்து தான் வந்து திராவிடத்தை வந்து உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ அவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி ஈரோட்டு கடப்பாறையை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? 2 கேள்வியை ஒன்றா கேட்டீங்க, தனித்தனியாக பதில் சொல்கிறேன். முதல்ல அவர் வந்து களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னார். களத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்து யாரையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து திமுக, அதிமுக ப்ளஸ் பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காங்க. சீமான் தேர்தல் அரசியலில் 10 வருடங்களுக்கு இருக்கிறார். அதற்கு முன்னாலேருந்து அரசியலில் இருக்கார். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட ஒரு சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருப்பவர்களிடம் அவருக்கு வந்து 8%ன்னு சொல்லுங்கள், அதிகமாக இந்த தடவை 12 வரலாம், 10 வரலாம், எவ்வளோ 5 வரலாம் சீமானுக்கு, இல்லை 8 வந்துச்சு, அதே 8 கூட வரலாம். நான் வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்லாம் இல்லாமல் 8 வந்துச்சு, இல்லை 8 8.5. அந்த 8.5ல் வந்து ஒரு பெரும்பான்மையான கணிசமானது வந்து அடிமட்டத்தில் இருப்பவர்கள். அடிமட்டத்தில் இருப்பவர்கள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்டியலினம் வரும், மற்ற இனங்களும் வரும், மற்ற சாதியினரும் இருப்பார்கள். சிறுபான்மையவர்கள் குறைச்சிருக்கலாம் கம்பேர் பண்ணும்போது. இது வந்து ஏற்கனவே உள்ளது. அப்போ அவரை களத்தில் இல்லாதவர்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ பட்டியலினத்தவர்கள் இல்லை சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பிற சாதிகள், இவங்க வந்து இந்த 234 தொகுதிகளில் எங்கே வேணாலும் இருக்காங்கல்ல. அநேகமாக எல்லா தொகுதிகளிலும் இருப்பாங்க. ஒரு 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 பகுதி ஒரு கணிசமான பர்சன்ட் ஒரு வாக்கு வங்கி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மட்டும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 20% இருக்காங்கன்னு ஒரு
மக்கள் தொகை கணக்கு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கூட 25 29ன்னு சொல்கிறவங்க, அதனால தான் சாதி சென்சஸ் வேணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. குறைவாக இருக்கலாம். நம்ம வந்து இல்லை குறைவுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஒரு சராசரியாக 20% நியாயமாக ஒரு 20% இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய சென்சஸ் எடுக்காமையே சொல்லலாம். நம்ம நிச்சயமா இந்த 20ன்றது 22 இருக்கலாம், 19.5 இருக்கலாமே தவிர 15 10 இருக்காது. அதே சமயத்தில் 40 இருக்க முடியாது. ஒரு எஸ்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள். அப்போது சீமானுடைய வாக்குகள் வந்து இந்த எஸ்சி எஸ்டியுடைய வாக்குகள் மற்றும் சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பிற சாதி மக்களுடைய வாக்குகள். பொருளாதார ரீதியாக சொல்கிறீங்களா? பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னா நிறைய ஜாதி உள்ளே வந்துடும். கவுண்டர் எல்லாமே உள்ளே வருது. இப்போ அதில் வந்து நான் சொல்கிறது அடித்தட்டுன்னு சொன்னது காரணம் வந்து அந்த வித்தியாசத்துக்கு தான். இப்போ ஒரு கவுண்டர் இருக்கார், கவுண்டர்னு நான் சொல்கிறது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன். இல்லை மூக்குளத்தோர்னு வச்சுங்க, வன்னியர்னு வச்சுங்க, அதாவது குறிப்பிட்ட சாதி. அது பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவரை போய் நீங்கள் அடிமட்டத்தில்னு சொல்ல முடியுமா? ஆனால் வந்து அவர் வந்து பேக்வேர்டு கிளாஸில் வருவார், இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸில் வருவார். ஆனாலும் வந்து 10 தலைமுறைக்கு வசதி இருக்கும். நம்ம அவங்கள பற்றி பேசலை. அடிமட்டத்தில் ஏழைகள், உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், பட்டியலினத்தில் அதிகமாகவும் பிற இனங்களில் ஓரளவுக்கும் குறைவாக இருப்பாங்க. ஓரளவுக்கு எல்லா சமூகத்திலுமே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவரை வந்து அவர் களத்தில் இல்லாதவர்களைன்னு சீமானை நினைத்து சொல்லுவதாக இருந்தால் ஒரு தவறான கணிப்பு. அது ஏன் வந்து தவறான கணிப்புன்னு சொல்கிறோன்னா, இது வரைக்கும் விஜய் வந்து அரசியலில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து தவறாக இருக்குன்னு சொல்கிறத விட சரியாக இல்லை, ரெண்டும் ஒன்று தான். புரியுது. ஒருத்தர் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நான் வந்து உங்களை பார்த்து சொன்னேன்னு வைங்க. அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து என்னன்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் இல்லையா? ஒரு ஆளை போய் நம்ம முட்டாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் விஜய் அவர்களே சொல்லுவார் சார், இங்கே இருக்கிற பாதி பேருக்கு அறிவே இல்லைன்னு, அப்புறம் பாதி பேர் தான் அறிவு இருக்குது அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான். கரெக்ட். நம்ம அப்படி சொல்லலை. நான் திருசக்தியார் பாணியில் சொல்லணும்னா பாதி பேர் அறிவோடு இருக்காங்க, பாதி பேருக்கு வந்து அறிவை வந்து விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னு அர்த்தம். இது அது வார்த்தைகளில் தான் வந்து வித்தியாசமே தவிர பொருள் ஒன்று தான். அந்த வகையில் களத்தில் இல்லாதவர்கள்னு அவர் வந்து சீமானா எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து இப்போது இந்த கரூருக்கு அப்புறம் மத்திய உளவுத்துறை வந்து ஏதோ ஒரு சர்வே எடுத்துச்சு, அதில் வந்து தொங்கு சட்டசபை தான் வரும், 90 சீட்டு வந்து இவருன்னு சொல்லி திமுக இது தவேக 70 சீட்டு, 35 சீட்டு அதிமுக பாஜக, 1 சீட்டு வந்து சீமான். மத்திய உளவுத்துறை வந்து எடுத்ததுனால அதுதான் வரும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கருத்து கணிப்புகள் வந்து நாள் இந்த எக்ஸிட் போலில் வந்தது, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அந்த 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 ஓட்டத்திலேயே இல்லை. இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தோப்பாங்கன்னா கம்ப்ளீட்டாக உல்ட்டாக இருக்கிறதெல்லாம் நிறையா நான் இந்தியா முழுதும் சொல்கிறேன் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவர் களத்திலேயே இல்லைன்னா, சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபைன்னு வச்சுங்க, இப்போ சீமான் 1 தான் வாங்குறாரு, இப்போ இந்த 1 தான் வாங்குறாரு, இதெல்லாம் வந்து இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி இன்னும் கணக்கில் வரல. உதாரணமாக திருப்பரங்குன்றம் எடுத்துங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு இந்துக்களிடையே ஒரு 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 ஒற்றுமை உணர்ச்சி வந்திருக்கா மாதிரி தெரியுது. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, தர்கா வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லிட்டான், அந்த குறிப்பிட்ட தர்கா சிக்கந்தர் தர்கா. ஆனாலும் இப்போ வந்து கூப்பிட்டு இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் வக்போர்டை கூப்பிட்டு வக்போர்டு வந்து தர்கா நிலம் எங்களுதுன்றான். ஐயா, இதுக்கு முன்னால் இந்த பேச்சே வரலையே. 10 நாளைக்கு முன்னால் சர்வே கல்லாக இருந்தது, இப்போ திடீர்னு சமணர் கல்லாகிடுச்சு, சமணர் தூணாயிடுச்சு. ஸோ அரசாங்கத்துக்கே என்ன வாதம் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு, புரியாத அளவுக்கு இல்லை. அதில் வேறு இல்லாமல் சும்மா இல்லாமல் அவர் நீதி அரசரை பார்த்து அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாருன்னு சொல்லிட்டார். அரசு வக்கீல் விகாஸ் சிங்னு ஏங்க தமிழ்நாட்டில் வக்கீலாவே இல்லை,
திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள்ன்றீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் ஷா தர்காவும் அங்கே தான் இருக்குது. இதுக்கு எதுங்க அந்த வக்கீல் எல்லாருமே வந்து அமர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரா, ராமகிருஷ்ணா 2 பேருமே தமிழர்கள். ஜிஆர் சாமிநாதன் அந்த கண்டெம்ட் அவதூறு விசாரிக்கிறார், அவரும் தமிழர். அதாவது தமிழ், எல்லோரும் தமிழ் பேசுகிறவங்க. இதுக்கு எதுங்க விகாஸ் சிங்னு இந்திக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு வரீங்க? அப்புறம் நீங்களே இந்திக்காரன் வந்து பானிபூரிக்காரன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் கக்கூஸ் கழுவு தான் தெரியும் அவனுக்கு. மந்திரிங்களாம் பேசியிருக்காங்களா இல்லையா? பெருகிறது துடைக்கிறது கக்கூஸ் கழுவு தான் தெரியும் இந்திக்காரன். அப்போது விகாஸ் சிங் இல்லை, கபில் சிபல், நீங்கள் அந்த அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோத்தோகி இவங்கெல்லாம் கூட்டு வரீங்கன்னா இவங்கெல்லாம் பானிபூரிக்காரங்களா? இவெல்லாம் கக்கூஸ் கழுவ மட்டும்தான் லாயக்கு என்பது உங்களுடைய கருத்தா? இந்த கருத்தை அவர்களிடம் சொன்னீர்களா? இந்த கேள்வியெல்லாம் வருது. இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, திருப்பரங்குன்றம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி எப்படி வந்து வாக்குகளை எப்படி எந்த பக்கமாக திருப்பி விடும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இந்துக்களுக்கெல்லாம் வந்து என்ன, நம்ம முருகன் கோயிலில் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறான். முஸ்லீம்காரங்களே கம்முன்னு இருக்காங்க, இந்த அரசு ஏற்றி விடுது, அறநிலையத்துறை வந்து ஏற்றி விடுது. அப்போ திமுக தான் இந்து விரோத அரசு அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் ஒட்டாதவங்கலாம் ஜாதியெல்லாம் ஓரளவுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு தொங்கு சட்டசபை வந்தால் சீமானுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு சீட்டுன்றது 10 சீட்டு வருது, 5 சீட்டு வருது, ஏதோ தெரியல, வரலாம், வருதுன்னு வைங்க. அன்றைக்கி இந்த 4 சீட்டோ 5 சீட்டோ கூட வந்து ஆட்சியை யார் அமைப்பது என்பதெல்லாம் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரி தொங்கு சட்டசபைன்னு வரும்போது இப்போ விஜயே எடுத்துங்க, அவர் அந்த கணிப்பு பிரகாரம் அவர் 70 சீட்டு வாங்குறான்னு, 70 சீட்டை வச்சு அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. 118 வாங்கணும். அதிமுக பாஜக கொள்கை எதிரி, அந்த பக்கம் சேர மாட்டேன், சரி ரைட்டு. இந்த பக்கம் இவங்க அரசியல் எதிரி திமுக, அவங்க கூட சேர மாட்டேன். ஆட்சி இங்கேயும் சேர முடியாது, அங்கேயும் சேர முடியாது. சீமானோட சேர்ந்து சீமான் தான் ஒரு சீட்டு தான் வாங்குவார், இல்லை மிஞ்சி போனால் அவங்க சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்குவார்னு வச்சுப்போம். அவரோட சேர்ந்தால் 10வது. என்ன பண்ணுவீங்க? 70 சீட்டு வாங்கிட்டேன்றதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஜனாதிபதி ஆட்சி வரும், மறுதேர்தல் வரும். அதாவது அந்த மத்திய அரசின் வந்து உளவுத்துறை எடுத்ததாக சொல்லப்படுவது. மத்திய அரசோ உளவுத்துறையோ ஒன்றும் வெளியில்லை, பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கு. இது அதில் உண்மை இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ சீமான் களத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் அப்படின்னா, அவர் திருப்பி திருப்பி வந்து இந்த தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு கூட அதான் பேசியிருக்காரு காலையில் ஈரோட்டில். தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. எவர்கிரீன் டைலாக் சார் அது. ஆமாம், தாவேகாவோட ஸ்லோகம் மாதிரி அது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னா எனக்கு வந்து அவர் சொல்கிறத நான் வந்து 100% ஏற்றுக்கிறேன். எதில் சொல்கிறீங்க? விஜய் சொல்கிறது. அப்படி 2026 தளபதி விஜய் சொல்கிறத மரியாதையாக சொல்லணும்ல, அது தளபதி விஜய் சொல்கிறத நான் 100% ஏற்றுக்கிறேன். இப்போ பாருங்கள், இளைஞர் மாநாடு நடந்ததா? திமுக அது எங்கே? திருவண்ணாமலையில் ஏவாவேலு அவர்களின் தலைமையில் வந்தாதான். ஏவாவேலு அவருடைய ஏற்பாட்டில் அதில் கூட செந்தில் பாலாஜி கோச்சிக்கிட்டாராம். அவர் கோவையில் வைக்கிறேன்னாராம். இல்லை பரவாயில்லன்னு இவர் ஏவாவேலு போய் அது என்ன செந்தில் பாலாஜிக்கே முக்கியத்துவம்னு சொல்லி போராடி அங்கே வச்சுட்டாரு. ஆனால் வந்து உரிமை மீட்பு பண்ணிட்டாரு. ஆனால் வந்து கொஞ்சம் சேர்லாம் காலியாக இருந்ததெல்லாம் வந்து முதல்வர் பேசும்போதே காலியாக இருந்தது. முன்னால் எடுக்கும்போது யாரும் மேடையில் வர்றதுக்கு முன்னால் காலியாக இருந்தால் அது இயல்பாக உள்ளது. முதல்வர் பேசும்போது சீட்டு காலியாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஃபில்லப் ஆகலைன்னு அர்த்தம். சரி, அது விடுங்க. நம்ம 200 கொடுத்து கூப்பிட்டு வராங்க, அதில் 200 கொஞ்சம் கொடுக்க விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஏதோ கணக்கு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்க. அந்த இதில் கூட என்னாச்சு, போகும்போது என்ன பண்ணால் எல்லோரும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அங்கே அந்த பிரியாணி கிண்டுறதுக்காக பெரிய அந்த அண்டாலாம் வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் பிரியாணி பாக்கி இருந்தது. பிரியாணியோடையோ இல்லை பிரியாணி இல்லாமல் வெறும் அண்டா, அப்புறம் தண்ணி கேனு இதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பை போட்டு, கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி மஞ்சள் கலரில் பை போட்டு அதில் தான் அந்த சாப்பாடு ஐட்டம்லாம் எல்லாமே வச்சுருக்கேன், மிக்சர் இதெல்லாம் வச்சுருக்காங்க.
நம்ம மைசூர் பாகு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 50 பை 30 பை மிச்ச பை தான். ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று, மிச்சம் அவ்வளோ பை இருக்குன்னா என்ன அர்த்தம்? கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலன்னு அர்த்தம். இன்னொன்று, பையை வாரிக்கிட்டு போகிறான்னா, ஐயா ஒருத்தன் ஆசைப்பட்டு குடும்பத்துக்கு வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு, எங்கள் பொண்டாட்டிக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு பை 2 பை எடுத்துகிட்டு போவான். 50 பையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறான். ஒருத்தன் இல்லை, ஒரு 20-30 பேர் வீடியோவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த அண்டாவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அந்த அண்டா யாருது? இந்த பாவம் அந்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் அவன் தான் இருக்கும். இதுக்கு முன்னால் ஒரு விழாவில் வந்து தலையில் நாற்காலியெலாம் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா திமுகவில்? அதுக்கு தான் சென்னையில் தான். சென்னையில். அதுக்கு முன்னால் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் கட்டினதில் இந்த வாழை தார்லாம் அங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டானா, தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டானா. இது திமுக ஸ்டைல். மினி திமுகனா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், தாவேகா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது திமுக அரசியல் முதிர்ச்சி பெற்ற கட்சி. அவனுக்கு தெரியும், மிஞ்சி போனால் 200 ரூபாய்க்கு மேலே தேராது, கட்சியில் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய வேல்யூ ஒன்லி 200 rupees. இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் குடும்பத்துக்கு சொந்தமானது. கொழிக்கிறது கோடிகளில், லட்சம் கோடிகளில், 1000 கோடிகளில் மந்திரி இல்லை தலைமை குடும்பம். நமக்கு ஒன்லி 200 rupees. நம்ம இந்த 200லேருந்து என்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறது? இந்த சேரை எடுத்துன்னு போய் விற்றுக்கலாம், இந்த அண்டாவை எடுத்துன்னு போய் விற்றுக்கலாம். அவன் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்றிருக்கிறான். தாவேக்கா இப்போ தான் வந்திருக்காங்க அரசியலில். இவங்க புதுசு, எலசு, குழந்தை, ரகுவரன் சொல்வார்ல, தவழுது, இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. இவன் என்ன பண்ணிடுறான் புரியாமல், பேரிகேடை உடச்சிடுறான் தெரியாமல். இந்த இடத்துல தான் 2 பேரையும் நீங்கள் பார்க்கணும். திமுக காரனாக இருந்தால் பேரிகேடை உடைக்க மாட்டான். தலையில் தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக புதுப்பேட்டையிலையோ காயலாங்கடையிலையோ கொண்டு போய் போட்டு காசு வாங்கியிருப்பான், யூஸ் பண்ணிப்பான் கரெக்டான வழியில். புரியுதுங்களா? இதுதான் அந்த அரசியல் முதிர்ச்சிக்கு உள்ள வித்தியாசம். அவன் பேரிகேடை எடுத்துன்னு போய் விற்றுட்ருப்பான். அது மக்களுடையது, அரசுடையது, காவல்துறையுடையது, அதெல்லாம் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஒரு கேட்ரிங் கான்ட்ராக்ட், முன்னால் ஒரு கேட்ரிங் கான்ட்ராக்டர் கூட இந்த பழனி முருகர் மாநாட்டில் சமைச்சு போட்டதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ 13 லட்சம் பணம் கொடுக்காம விட்டாங்க. அப்புறம் கேட்டதுக்கு, நீ வந்து அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர், அவர் சாதியை சொல்லி திட்டினான்னு சொல்லி அவர் வீடியோவில் ஓன்னு எழுதியிருந்தார். அப்போ பாருங்கள், அரசியல் முதிர்ச்சி அனுபவம் பெற்ற கட்சி தொண்டர் என்ன செய்கிறான், தாவேக தொண்டர் என்ன செய்கிறான்? அவனும் தப்பு தான் பண்ணுறான். அவன் செய்வது சட்ட விரோதம், தார்மீக விரோதம், அசிங்கம், அவமானம். ஆனால் லாபம் வரா மாதிரி செய்கிறான். இவங்க செய்கிறதும் அசிங்கம், அவமானம். எதுக்கு சொல்கிறேன்? இப்போ கூட இந்த ஈரோடு மீட்டிங்கில் பாருங்கள், அந்த இது மேலே ஸ்பீக்கர் டவர் மேலே ஏறி நிற்கிறான். அங்கேருந்து முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான். விஜய் மேடையிலேருந்து, நீ இறங்க, அப்போ தான் முத்தம் கொடுப்பேன்டார். எனக்கு புரியல. அந்த லேம்ப் போஸ்ட் மேலே நிற்கிறவன், விஜய் ஹீரோன்னா ஒரு படத்தில் த்ரிஷாவுக்கோ நயன்தாராவுக்கோ இல்லை வேறு யார் ஹீரோயினாக நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முத்தம் கொடுப்பாரு. ஒரு ரசிகனுக்கும் எதுக்கு முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இது என்ன முத்த அரசியலாக இருக்கு? ஒரு தலைவர்னால் வந்து தலைவர் வந்து ஒரு தன்னுடைய கொள்கை, தன்னுடைய கோட்பாடு, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய செயல்பாடு, இதில் தானே ஜனங்களை, தொண்டர்களை வந்து ஈர்க்கணும். தொண்டர்களை ஈர்க்கணும், அதுக்கப்புறம் வாக்காளர்களை ஈர்க்கணும். முத்தம் கொடுக்குறாரு, கட்டி பிடிச்சிக்கிறாரு. இது என்ன விதமான அரசியல்? எதை நோக்கி தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அவன் அந்த போஸ்ட் மேலே ஏறி நிற்கிறான். நீங்கள் அதுக்கு வந்து தன்னார்வலர் படையெல்லாம் வைக்கணும்னு நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் அது ஒன்று அது வைக்கலை, இல்லை வச்சு அது ஒழுங்காக வேலை செய்யலை, அவ்வளோதானே அர்த்தம். போன தடவை கரூரில் வந்து அந்த மாதிரி தானே அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட போய் நின்று அதுவே மேலே ஏதோ இடிஞ்சு விழுந்துருச்சு, பிரச்சனையை அதில் நசுங்கி போனவங்க 41 பேரில் கிட்டத்தட்ட 12 பேர் என்னமோ அதில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது நசுங்கி அந்த ஷெட்டு விழுந்ததில் போனவங்க 11 பேர். இது மாதிரி போகும்போது ஸ்பீக்கரு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போனால்
அதில் அவன் ஷார்ட் ஆகி செத்து போகிறது மட்டும் இல்லாமல் அதில் ஷார்ட் ஆச்சுன்னா எங்கெல்லாம் அதோடைய மின்சாரத்துடைய அந்த இது பரவும், எவ்வளோ பேர் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவான்னு தெரியாது. அப்போது என்ன நம்ம வந்து சொல்கிறோன்னா, இப்போ நமக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தொண்டர்கள் முட்டாள்தனம் இப்போ கொஞ்ச நாள் முன்னால் ஈரோட்டில் ஒரு ஆள் வந்து போலீஸ்கார் கையை கடிச்சிட்டாரா, அப்புறம் கட் அவுட்டில் வந்து போய் கட் அவுட்டுக்கு முன்னால் போய் இணையறேன்னு சொல்லிட்டு கட் அவுட்டில் கை கொடுக்குற மாதிரியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கட்சியில் போய் இணைஞ்சாங்களா? இன்னொரு இடத்துல விஜய்க்கு ஒரு கட் அவுட்டை போட்டுட்டு அது மேலே ஏறிடுவான்னு சொல்லி விஜயோட கட் அவுட்டுக்கு வந்து முள்ளு கம்பி சுற்றி வச்சுருக்கானுங்க. ஏன்னா அது மேலே ஏறிடுவானா. ஆக உங்களால் வந்து அவனை ஏறாதேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து முடியல. இல்லை ஒன்று நீங்கள் சொல்ல தெரியல, சொல்லலை, சொன்னாலும் அவன் கேட்கல. கடைசியில் பாவம் முள்ளு கம்பி யாருக்கு போட்டீங்க? விஜய்க்கு போட்டீங்க. விஜய்னா விஜயோட கட் அவுட்டுக்கு போட்டீங்க. முள்ளு கம்பி போட்டாதான் அவன் ஏற மாட்டான் அப்படின்னு இருந்தால் அவன் என்னைக்கு அரசியல் முதிர்ச்சி பெற்று உங்களுக்கு வந்து ஒரு வாக்காளனாகவோ ஒரு மற்றவர்களை வந்து இந்த கட்சியை நோக்கி அழைத்து வரக்கூடிய ஒரு பிரச்சாரத்திற்கு உங்களுக்கு உதவுபவனாக எந்த காலத்தில் ஆகிறது? ஆக இங்கேயும் வந்து யாரை நம்பி அரசியல் நடத்துகிறார்கள்? திமுகவில் இந்த 200 rupees சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு அண்டா எடுத்துகிட்டு போகிறான். ஆக இவர்கள் அரசியல் முட்டாள்கள் என்று சொல்லலாம். ஏன் முட்டாள்னா, ஏதோ சேர் வந்து திமுக இல்லையா, எவனோ ஒரு நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு பந்தல் கான்ட்ராக்டர், அது குண்டானை தூக்கிட்டு போகிற, அது யாரோ ஒரு கேட்ரிங் கான்ட்ராக்டர், அது கட்சிக்காரன் காசு கொடுத்துட போகிறான். அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட போய் அந்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் 13 லட்ச ரூபா பாக்கி இருக்குதுன்னு கேட்டால் அவன் ஜாதி சொல்லி திட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி அனுப்பிச்சான். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட சொன்னால் அப்போயே முடிஞ்சு போயிருக்கும் அந்த கதை. அப்போது இதில் யார் திருடன்னே சொல்ல முடியாது. அந்த கட்சியில் குண்டான குண்டானை தூக்கிட்டு போனவனா, சேரை தூக்கிட்டு போனவனா அவனை திருடன்னு சொல்கிறதா, இல்லை சாப்பாடு போட்டதுக்கப்புறம் இவ்வளோ லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க, அந்த முருக மாநாட்டுக்கு, அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த சமயக்காரனுக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறவன் அவன் திருடன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மேலே இருக்கிறவங்க, நம்ம பொதுவாக சொல்லுவோம் அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க, இதில் யாரை திருடன்னு சொல்கிறது? ஒட்டு மொத்தமாக சொல்ல வேண்டியது தான் இருக்குது. சரி, அது திமுக. இப்போ மினி திமுக ஒரே வித்தியாசம் என்ன? அவங்களுக்கு தப்பு பண்ணாலும், திருட்டுத்தனம் பண்ணாலும், முட்டாள்தனம் பண்ணாலும் தன்னுடைய லாபத்திற்காக அதை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. அது காரணம் அந்த அனுபவ அரசியல். இங்கே அது இல்லை. இப்போ புரியுதுங்களா விஜய் என்ன பேசுகிறாருன்னு? சீமான் அவர்கள் களத்திலேயே இல்லை. சீமானுடைய ரசிகர்கள் இதெல்லாம் செய்கிறாங்களா? எங்கேயா செஞ்சுருக்காங்களா? பேசி முடிச்ச உடனே மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சேர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயா வந்ததா? இல்லை அதிமுகவில் எங்கேயாவது வந்ததா? நான் சீமானை மட்டும் சொல்ல, வேறு கட்சிங்களில் பாஜக கூட்டத்தில் வந்ததா? வேறு எங்கேயும் வரல இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த அரசியல் முட்டாள்தனத்தில் இல்லை வந்து ஓராம் ஓட்டு சேரையோ குண்டானையோ தூக்கிட்டு போகிறான்னா இது வந்து திருட்டுத்தனம்ங்கிறது ரொம்ப ஆனால் அண்ணன் மாசு கோச்சிப்பார், முறைகேடு. இல்லை மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா முளமாரித்தனம். மெட்ராஸ் பாஷையில் பேசுனா தமிழில் அழகான வார்த்தைகள்லாம் இருக்குது. முளமாரித்தனம், கேப் மாரித்தனம் போதும் சார், நிறையா இருக்குது. சரி சார், அதே இல்லை இல்லை இப்போ இதில் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர் விஜய் என்ன சொல்கிறாரு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டி. எதில் நேரடி போட்டி? இதில் தான் நேரடி போட்டி. சீமான் களத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. சீமான் களத்தில், இந்த களத்தில் இல்லை. ரைட்டு. அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துட்டேன். பிராமணர்கள் என்ற கடப்பாறையை நான் யூஸ் பண்ணுவேன்னு அவர் பேசினார். திராவிடத்தை உடைப்பதற்கு. அது எதற்காக என்றால் பிராமணர்கள் என்றாலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். திராவிடம்னா கடவுள் மறுப்புன்னு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிறவங்கள அவ்வளோ பேரும் எல்லாரும் அத்திவரதர் கோயிலேருந்து எல்லா கோயிலுக்கும் வந்து ரகசியமாக போகிறாங்க. கேஎன் போகிறாரு. இல்லை அதிகாலையில் போயிட்டு வந்தால் ரகசியம்தான் அது. இப்போ கேஎன் நேரு கூட வந்து
ஏதோ பிரச்சனை வந்த உடனே திருப்பதிக்கு போய் 45 லட்ச ரூபாய் அன்னதானம் பண்ணுறாரு, அந்த கோயிலுக்கு போகிறாரு, இந்த கோயிலுக்கு போகிறாரு, எல்லாரும் போகிறாங்க. செஞ்சி மஸ்தான் வந்து ஏதோ ஒரு கோயிலில் போய் ஸ்டாலின் பேரில் அர்ச்சனை பண்ணுறார், ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி. இஸ்லாமியர் அவர். அதான் நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, அது கூட வரவேற்கிறோம். ஒரு மத இது வேற்றுமை பார்க்காமல் போகிறாரு, ஒரு விசுவாசத்தினால போகிறாரு. ஆனால் இவங்க கடவுள் எதிர்ப்பு பற்றி பேசுகிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? சரி, பிராமணர்கள் என்ற கடப்பாறையை வைத்து, என்னென்னா இது வரைக்கும் பிராமணர்கள்னால் வந்து ஏதோ அவங்க கைபர் கணவாய் வழியாக வந்தான். நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கேட்டிருக்கிற கேள்வியாக தான், ஐயா பிராமணர்கள் கைபர் கணவாய் வழியாக வந்த ஆரியர்கள், நீங்கள்லாம் தமிழர்கள், பரிசுத்த தமிழர்கள், சரிங்களா? இந்த தமிழில் இலக்கணம் எழுதினது யார்? முதல்ல அகத்தியர். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் 300 வருஷத்துக்கு அப்புறம் வந்து, சிஷ்யர்னால் அவரை அடிப்படையாக கொண்டு எழுதின தொல்காப்பியர், இவரும் பிராமணர். அதுக்கப்புறம் வந்து நச்சினார்க்கினியர், அவரும் பிராமணர். இவங்களாம் தான் தமிழுக்கு இலக்கணம் எழுதினாங்க. அப்படின்னா அந்த ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியாக, பிராமணர்கள்னால் ஆரியர்கள்னு சொல்லி இவங்கெல்லாம் ஆடு ஓட்டிக்கிட்டு வந்தாங்க. ஏன் ஆடு ஓட்டிக்கிட்டு கைபர் கணவாய்னா பாரசீகம், ஆப்கானிஸ்தான் தாண்டி வந்தவன்லாம் வந்து உங்கள் ஊரில் உள்ள தமிழை கற்றுக்கிட்டு உங்கள் ஊர்காரனுக்கு தெரியாத இருந்த தமிழ் இலக்கண நூலை எழுதினான். இப்போ தமிழர்களை அவமானப்படுத்துவது யார்? பிராமணர்களை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழர்களை, அப்போ இங்கே இருக்கிற தமிழை யாருக்கும் வந்து தமிழ் இலக்கண நூல் எழுதுகிற அளவுக்கு புத்தி இல்லை, திறமை இல்லை, தமிழ் தெரியல. எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு ஓட்டிகிட்டு வந்த ஆரியரான அகத்தியர். ஏன்னா இப்போ டிஎன்ஏ பிரகாரம் வந்துருச்சு, இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பிராமணர்கள் உட்பட டிஎன்ஏ ஒன்று தான். ஆரியர்கள் என்ற தத்துவமே டுபாகூர் தத்துவம், இந்த கால்டுவெல்லு, ஜியு போப்பு இந்த மாதிரி ஃப்ராடுங்கள்லாம் பண்ண வேலை தான் இதுன்னு சொல்லி ஆய்வில் வந்துருச்சு. பட் இவங்க அதுதானே திருப்பி ஆரியம் திராவிடம்னு பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அந்த அந்த பெரியார் வந்து கடவுள் எதிர்ப்பு என்ற ஒரு நிலையில் இருந்தால், பிராமணர்கள் பொதுவாக கடவுள் நம்பிக்கை, அவர்கள் அநேகமாக அவர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக இருக்கார்கள்னு சொல்ல முடியாது. அவர்கள் கணிசமானவர்கள், அர்ச்சகர்களில் கணிசமானவர்கள் பிராமணர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ பிராமணர்களை ஏன் இப்போ உங்கள் அட்வொகேட் ஜெனரல் யார் தமிழ்நாட்டில்? பிராமண சமுதாயத்தை சொன்னவங்க. ஆமாம். நீங்கள் வந்து எத்தனையோ பேர் வக்கீல்லாம் கூப்பிட்டு வரீங்களா இங்கேருந்து டெல்லியிலேருந்து, அவங்கள பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்படி நீங்கள் பிராமணர்களை பயன்படுத்தி கொள்ளும்போது போட்டால், இப்போ கடப்பாறை என்று சொன்னீர்கள், பிராமண கடப்பாறை. இவர் வந்து ஈவேராவை கடப்பாறை என்று இவர் நம்ம விஜய் பேசியிருக்கார். அதை வச்சு முடிச்சுடுவோம் நம்ம. விஜய் வந்து ஈவேராவை மொத்தம் திமுகவில் எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கே வந்து ஈவேராவுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நம்புகிறோம் வந்து 1% கூட தேர மாட்டாங்க. ஐயா வீரமணி, ஆசிரியர் வீரமணியை அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் வந்து ஐயருங்களை வச்சு அந்த மந்திரம்லாம் ஓதி தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணினார். ஊரார் பொண்டாட்டியெல்லாம் வந்து தாலியாக இருக்கணும்னு மேடையில் பேசி தாலியாக இருக்க வச்சவர். அவர் வீட்டிலலாம் எல்லோரும் தாலி போட்டிருக்காங்க. அவர் பையனுக்கு வந்து ஐயருங்களை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இதுதான் திராவிட லட்சணம். நீங்கள் ஈவேரா என்ற கடப்பாறையை வைத்து ஈவேரா பேர் சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் ஓட்டு விழும்? இவ போய் மாநாடு போட்டாங்க அந்த ஈரோட்டில். ஈவேரா பேர் சொன்னால் எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? இந்துக்கள், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? ஈவேரா கடப்பாறையா ஈர்க்குச்சியா? இல்லை, நான் வந்து ஈவேராவை வந்து மதிப்பு குறைவாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. கடப்பாறைன்னா என்ன? ஒரு பெரிய பாறாங்கல்லை கூட வச்சு நம்பக்கூடிய ஒரு வலிமை உடைய ஒரு ஆயுதம் தான் கடப்பாறை. இப்போ வாக்கு வங்கி என்கிற ஒரு பெரிய பாறையை நகர்த்தும்படியோ இல்லை வந்து அதை வந்து அசைக்கும்படியோ வரக்கூடிய கடப்பாறையாக ஈவேரா அல்லது அவருடைய கடவுள் மறுப்பை தாண்டி சமூக நீதி கொள்கை. எது சமூக நீதி கொள்கைன்னு எனக்கும் புரியல. நானும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். ஈவேராவுடைய புக்கு, ஈவேராவுடைய அவர் எழுதினது, சாமி சிதம்பரனார் எழுதினது, ஆனமுத்து எழுதினது, எந்த இடத்துலையுமே இந்துக்களை கொச்சைப்படுத்துகிறார், தமிழனை வந்து மடையங்கிறாரு, முட்டாளுங்கிறாரு, அயோக்கியங்கிறாரு, கடவுளை நம்ம காட்டு மராட்டிங்கிறாரு, முஸ்லீம் வந்து சாக்கடைங்கிறாரு, பிராமணனை வந்து மலம்ங்கிறாரு, திருக்குறளை வந்து மலம்ங்கிறாரு, சிலப்பதிகாரத்தை வேசி நூல்ங்கிறாரு. அவர் வேசி நூல் நாங்கள் சொல்கிறாரு.
இது கண்ணகி வாழ்ந்த நிலம், இது கண்ணகி மண்ணுங்கிறாரு நம்ம முதல்வர். பெரியார் மண்ணா கண்ணகி மண்ணா? இப்போ கண்ணகி மண்ணுனா கண்ணகி வர கதாநாயகியாக வரக்கூடிய நூலை வேசி நூல் என்று சொன்னவர் ஈவேரா. அது பெரியார் மண் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி கண்ணகி மண் ஆகும்? இல்லை கண்ணகி மண்ணுன்னு சொன்னீங்கன்னா இது எப்படி பெரியார் மண் ஆகும்? ஆக நீங்கள் பெரியார் என்ற கடப்பாறையை யூஸ் பண்ணுங்க. பெரியார் கடப்பாறை தானா? வாக்கு வங்கிங்கிற கடப்பாறை இல்லை கொள்கைங்கிற முறையில் கடப்பாறை? இத்தனை நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் பெரியார் சிலையை பெருசாக வச்சுட்டீங்க, தாடிலாம் வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கார். கடவுளை நம்புவோன் காட்டுமிராண்டி அயோக்கியன். ஸ்ரீரங்கம் கோயிலில் திருவிழான்னா பாருங்கள், 3 லட்சம் பேர் வரான், 5 லட்சம் பேர் வரான். யாராவது அந்த சிலை இருக்குது கடவுளை நம்புவோம் காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தனாவது திரும்பி போகிறானா? வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸ்ரீரங்கன்றது ஒரு உதாரணம், எத்தனையோ கோயிலில் வச்சுருக்கேன். அவரை போய் என்னமோ கடப்பாறை கிரேனு அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. 1% கூட வாக்கு வங்கி வந்து ஈவேராவுடைய சிந்தனையாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், ஈவேராவுடைய ரசிகர்கள், தொண்டர்கள்னு 1% கூட. நீங்கள் சும்மா பில்டப், நீங்களே எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்க ஈவேராவை முரசொலி கார்ட்டூன்லேயும் கட்டுரையிலையும். இன்றைக்கி தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடுறீங்க. இன்றைக்கி கடப்பாறை நீங்கள், அன்றைக்கி வந்து அவர் வந்து என்னென்னமோ மோசமாலாம் பேசியிருக்கீங்க கொச்சையாலாம். அவர் பதிலுக்கு உங்களை வந்து முன்னேற்ற கழகக்காரனுங்க வந்து பொட்டாட்டியாக எது வேணாலும் விற்பாங்க. எழுதியிருக்காரா இல்லையா? அவர் எப்படி திடீர்னு இவர், நான் சொல்கிறேன் திமுககாரங்க இவ்வளோ நாளாக வந்து ஈவேராவை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் ஏன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு? யார்? விஜய். எது கடப்பாறைன்னு இவ்வளோ நாள் அனுபவத்தில் வந்து வாக்கு வங்கி வாக்காளர்கள் பொதுமக்கள் இதானே, அவங்கள வந்து நீங்கள் வந்து எது கடப்பாறைன்னு தெரியாமல் ஒரு ஈர்க்குச்சியை போய், ஈர்க்குச்சி நான் சொல்கிறது வந்து அவரை அவமானப்படுத்துறதுக்காக சொல்ல, ஒரு பாறையை நகர்த்த வேணுமென்னாலும் ஒரு பெரிய கடப்பாறை தேவை, வலிமையானது. ஈர்க்குச்சி வச்சு குத்துனீங்கன்னா பாறை நவருமா? இப்போ ஈவேராவுக்குள்ள வாக்கு வங்கி என்பன வாக்காளர்கள் என்ற வகையில் பார்க்கும்போது அவர் சும்மா கடப்பாரன்னு இவர் பேசணும். வாக்கு வங்கி என்ற முறையில் பார்த்தால் நிச்சயமாக ஈவேரா என்ற பெயரோ அந்த சித்தாந்தமோ ஒரு கடப்பாறையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு ஈர்க்குச்சி அளவுக்கு வலிமையற்று தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரை போய் ஈர்க்குச்சின்னு சொல்லாமா? அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். சார், ஆக இதை எதுக்காக சொல்கிறேன்னா, விஜய் அவர் வந்து இன்னும் வந்து அந்த சினிமா கனவுலகிலேயே வந்து அந்த சினிமாவில் திடீர்னு அந்த ஹீரோ வந்து அது கனவு காணுவார், ஹீரோயின் கனவு காணுவானுங்க. அப்படியே திடீர்னு சுவிட்சர்லாந்தில் இருப்பாங்க. சுவிட்சர்லாந்து முடித்தோடனே பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒட்டகத்துக்கு மேலே போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்லை கேரளாவில் இருப்பாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்? சினிமாவில். அதுலேயும் கனவுல நடக்கும். நேரம் நடந்தால் நம்மால் கேட்பான், சுவிட்சர்லாந்துலேருந்து போன சீனில் வந்து போன ஷாட்டில் வந்து சுவிட்சர்லாந்தில் எடுத்தாங்க, அடுத்த ஷாட்டில் வந்து ராஜஸ்தானில் எடுத்தாங்க, எப்படியா வந்தாங்க? விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் சார், ஹீரோ வந்து இந்த படத்தில் சைக்கிள் கதை தான் வச்சுருக்கான், அவன் எப்படி சுவிட்சர்லாண்டில் போய் துவேட் பாடுறான்னு சொல்லி. அது மாதிரி அப்படி கேட்கக்கூடிய ஒரு இதில் கனவு சீனுன்றுவாங்க. இப்போ கனவு சீன்லன்னா சுவிட்சர்லாந்தும் கனவுல வரும், ராஜஸ்தானும் வரும், எது வேணாலும் வரும், பாகிஸ்தான் கூட வரும். அந்த அளவுக்கு வரும்பொழுது அவர் இன்னும் அந்த கனவுலக ஹீரோவாக தான் இருக்கிறாரே தவிர நனவுலக அரசியலுக்கு வரவில்லை என்பதை ஈரோடு மாநாட்டிலும் அவர் திருப்பி சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாரு? 2026க்கு அப்புறம் யார் பாருங்கள் என் கேரக்டர் என்ன, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதுதான் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி தளபதி விஜய் காலில் விழுந்து கேட்குறோம், உங்கள் கேரக்டர் என்னன்னு எங்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்கள். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். ஐயா நாங்கள் புரிஞ்சுக்க தயாராக இருக்கோம், புரிகிற மாதிரி சொல்லுங்க ஐயா உங்கள் கேரக்டர் என்னன்னு. என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டிங்கன்னா உங்கள் கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கே இன்னும் புரியல, தொட்டு பாருங்கள், அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் உடம்பு பூரா வந்து 220 வோல்ட் மின்சாரம் வச்சுருக்காரா? தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்குமா? ஃபீல் பண்ணுவீங்க. இதை என்ன சும்மா இந்த டைலாக்கை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து தேர்தலில் வேலைக்கே ஆகாது. கூட்டம் வரும், இந்த கூட்டம் கைத்தட்டும். எவ்வளோ பேர் வந்தாங்க? 25,000 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அனுமதி வாங்கினது 25,000 பேருக்கு வாங்கினாங்க. கூடவே வந்ததாகவே வச்சா கூட ஒரு 30,000-40,000 பேர் வந்திருப்பாங்க. நான் அது வந்து குறைவுன்னு சொல்லலை.
ஒரு புதிதாக அரசியலுக்கு வருபவருக்கு இதை வந்து கூட்டம் வந்து தகுந்த கூட்டம் தான். ஆனால் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து எப்படி உங்களால் வந்து நிர்வகிக்க முடிகிறது? 35 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுவும் போன தடவை 12 நிமிஷம் பேசுனதுனால அண்ணன் செங்கோட்டையன் தான் வருத்தப்பட்டாரன். என்னங்க இவ்வளோ தூரம் போய் பாண்டிச்சேரியில் பேசுனீங்க, 11 நிமிஷம் பேசுனீங்க, 12 நிமிஷம் பேசுனீங்க, ஒரு 30-40 நிமிஷம் பேசுனா தாங்க ஒரு வெயிட் இருக்கும். பாவம் பாருங்கள், கஷ்டப்படுறாரு பாருங்க. டயலாக் ஹெவியா. அவர் என்ன சிவாஜி கணேசனா? சிவாஜி கணேசன் ஒரு நடிப்புலக சக்கரவர்த்தி. வீரபாண்டிய கட்டபொம்மனில் பக்கமாக வசனம் எழுதி கொடுத்தோன்னு அவ்வளவும் படிச்சுட்டு மனோகரால் வந்து எழுதி கொடுத்தாங்க. வச்சுட்டு அப்படியே ஒரே டேக்கில் அடிச்சுட்டு இப்படி கூட ஒருவர் வந்து ஒரு டயலாகை வந்து தப்பு இல்லாமல் ஒரு ரீடேக் வாங்காமல் பேச முடியுமான்ற அளவு. அது சிவாஜி கணேசன், அது வேறு. நமக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி டயலாக் வந்து எழுதி கொடுத்தா 2 வரி 3 டயலாக் இருந்தால் தான் நம்ம வந்து பார்க்காம கேமராவில் பேச முடியும். அதுக்கு மேலே வேணும்னா கையில் வந்து பேப்பர் தான் வேணும். இன்னும் முன்னால் பாண்டிச்சேரியில் பேசும்போது 4 ஷீட் இருந்துச்சு. இந்த தடவை ஈரோட்டில் பேசும்போது 30-40 ஷீட் இருக்கும். அது கூட நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து அது திருப்பும்போது ஏதோ பக்கம் மாறி திரும்பிடுச்சு. கொஞ்சம் நேரம் திருன்னு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டது. அதை பார்த்து தான் பேசணுன்னா இல்லைங்க. ஒரு 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 தலைவர் வந்து மக்களிடம் பேசும்போது அந்த நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். கண் தொடர்பு, ஐலைன், ஐவியூன்னுவாங்க, ஐலைன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அடிமனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருந்தால் தான் அவனுக்கு அது வந்து எடுபடும். நீ பேசி வச்சுட்டு நான் யார் தெரியுமா, என் கேரக்டரை புரிஞ்சுருக்கீங்களா, ஃபீல் பண்ணுவீங்க, தொட்டு பார்க்குறீங்களா, இப்படியெல்லாம் வந்து பேசுனதெல்லாம் அந்த டயலாக் வந்து நீங்கள் சினிமாவோடு நின்று விடுவீர்கள். அவ்வளோதான். என்ன நமக்கு ஒரு நிச்சயம் என்ன தெரியுது, 2026க்கு அப்புறம் மறுபடியும் அநேகமாக விஜய் வந்து திருப்பியும் சினிமாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இங்கே போனியாவில்னா அட்லீஸ்ட் அங்கே போய் நடித்தா ஏதோ ஒரு 100 கோடின்றாங்க, ஜனநாயகனுக்கு 225 கோடின்றாங்க. ஜனநாயகனை முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னால் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாரு பொங்கலுக்குன்னு தெரியல. இல்லை சார், ரிலீஸ் பண்ணுறாங்க சார், பண்ணிவிடுவாங்க. யார் காலில் விழணும்? இல்லை, அவங்க தான் இதுவே வாங்கியிருக்காங்க, தேட்டர் ரைட்ஸு. என்ன தேட்டரிக்கல் ரைட்ஸு அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதனால் இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கல. நீங்கள் ஒரு சினிமா தயாரிப்பாளரிடம் ஒரு முன்னாள் டிவி ஹீரோவிடம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அவங்க என்ன விற்றுருக்காங்க சன் பிக்சருக்கு? சேட்டலைட்டுங்கிறது எப்போது? டிவியில் போடுறது. எப்போ போடுவாங்க? தியேட்டரில் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் போடுறது தான் டிவியில். அது அப்படிலாம் ஓடிடியில் கூட போடலாம். இப்போ சன் டிவிக்கு விற்றாங்க, அதுக்கு பதிலாக அமேசானுக்கு விற்றுருந்தாலோ ஹாட் ஸ்டாருக்கு விற்றுருந்தாலோ அது ஓடிடி. ரெட் ஜெயண்ட்டுக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, அறிவிப்பு அஃபிஷியலாக வந்துருச்சா? வந்துருச்சு. நான் படித்தேன், வந்துடுச்சா? ஆமாம், அதனால தான் இப்போ போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க, நீங்கள் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. நான் அதாவது வரப்போகுது வந்ததா தெரியலங்கிறேன். ஆனால் அதுக்கு ஒன்றும் பெரிய கருத்து வேற்றுமையாக வேணாம். ரெட் ஜெயண்ட் இல்லாமல் எந்த படமுமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமை தான் இருக்குது. அப்போது வந்து விஜய் சாதாரண ஒருத்தர் பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கிறவனே ரெட் ஜெயண்ட் காலில் ஊந்து தான் எடுக்கணும் போது, விஜய் வந்து திமுகவினுடைய எதிரி அப்படின்னு சொல்லி பேசுகிறவர் தொட்டுப்பார் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறவரை, அவர் படம் வந்து ரெட் ஜெயண்ட்டை மீறி நீங்கள் வந்து வேறு யாருக்கிட்ட போயிருக்க முடியும்? அறிவிச்சிட்டாங்க, அறிவிக்கலை, அதை விடுங்க. ஆக மொத்தம் நம்ம சொல்லுது ஒன்று தான், ரெட் ஜெயண்ட் மூலமாக தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ அவங்க காலில் தான் விழணும். அவங்க ஒரு கால் இந்த படம் ரிலீஸ் பண்ணது இல்லை, வேணாம், இந்த படத்துக்கு தனி காமிக்கிறது முடிவு பண்ணாங்கன்னு வைங்க, கடப்பலை போடுங்கன்ட்டாங்க. அப்போ எந்த கடப்பாறையை வச்சு அவர் எடுப்பார்? ஈவேரா கடப்பாறையை வச்சு தோண்டி பார்த்தா வருமா? நவருமா? அது ஈவேரா கடப்பாறையை வச்சு ரெட் ஜெயண்ட்டை மீறி ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண முடியுமா? அந்த கடப்பாறை யூஸ் ஆகுமா? அது கடப்பாறை தானே. எதுக்காக சொல்லனா, இவங்க என்னை தொட்டுப்பார் ஃபீல் பண்ணுவீங்க, ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணலன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? தேர்தல் வரைக்கும் ரிலீஸ் பண்ணல,
ரிலீஸ் பண்ண விடலை. ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. நாங்கள் வேணும்ன்ட்டு நாங்கள் வந்து நிறுத்திட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. விஸ்வரூபத்தை நிறுத்தலையா? கமல்ஹாசன் நான் நாட்டை விட்டே ஓடி போயிடுவேன்னாரு. போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு எம்பி ஜோதி வேறு யாரும் நின்றுருவோம், வேறு யாரும் நின்று இருப்பாங்க. ஒரு கலைஞன் என்ற வகையில் அவர் மீது நமக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அரசியல்வாதின்னா சரி வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம், விட்டுருவோம். ஏன்னா அப்படிலாம் பேசினவர் கடைசியில் என்ன பண்ணார்? அவங்க எங்கெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தானே ரிலீஸ் பண்ணார். இதே விஜய் என்ன பண்ணார்? தலைவாவில் டேக்லைன் டைம் டு லீட்னு போட்டதுக்காக ரிலீஸ் பண்ண விட மாட்டேனோன்னு போய் காலில் கையில் விழுந்து கும்பிட்டு தானே வந்தார். அப்போது இவர் பேசுகிற டயலாகை நீங்கள் அந்த தலைவா படத்தில் இருந்த விஜயும் இன்றைக்கி வந்து அவர் எப்படி மாறி இருப்பார்? தலைவாவில் டைம் டு லீடுன்னு டேக்லைன் போட்டதுனால தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தண்ணி காமிச்சாங்களா? அன்றைக்கி ஜெயலலிதா தலைவா படம், அதே விஜய். இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஜனநாயகன், அதே விஜய். என்ன பெரிய வித்தியாசத்தை எதிர்பார்க்குறீங்க? அதுக்குள்ளே அவர் என்ன உடம்புல வந்து இது சிக்ஸ் பேக் ஏற்றி உள்ளுக்குள்ளே அப்படியே உணர்ச்சி ஏறிடுச்சா? ஏதாவது இந்த டானிக் ஏதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த சிட்டுக்குருவி லேகிய மாதிரி ஏதாவது சாப்பிட்டாரா? ஒரே இது வந்துடுறதுக்கு, அவருக்கு எனர்ஜி வந்துடுறதுக்கு, வீரம் வந்துடுறதுக்கு. ஆக நம்ம என்ன சொல்கிறோன்னா, விஜய் இன்னும் இந்த ஈரோட்டு மாநாட்டில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் நம்ம வந்து அதில் சந்தோஷப்படுவது என்னவென்றால், கரூர் போன்ற ஒரு துர்நிகழ்வுகள் எதுவும் நிகழாமல் நல்லபடியாக முடிந்திருக்கிறது. அந்த வரை தாவேகாவிற்கும் அதன் தலைமை நிர்வாகிகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு துர்சம்பவம் மறுபடியும் நடந்துச்சுன்னா அநேகமாக வந்து இதோட கட்சியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் அவருக்கு. அது வராத அளவுக்கு ஓரளவுக்கு சில கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஆங்காங்கு 1-2 குறைபாடுகள் இருக்கும். அது வந்து நம்ம வந்து அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அரசு நடத்துகிற விழான்னா காவல்துறை அவங்களுக்காக கஷ்டப்படுது, வருவாய்த்துறை கஷ்டப்படுது, எல்லா துறைகளும் அவங்களுக்காக வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு கட்சி நடத்துறதுன்னா அந்த உதவியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்சால் வந்து வேறு மாதிரி தான் கோத்து விடுவாங்க. அதை மீறி இந்த ஈரோடு இந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக நீ ஏன் சொல்கிறோன்னா, எந்தவித துர்சம்பவங்களும் நிகழாமல் நடப்பதே ஒரு பெரிய வெற்றி. அந்த வகையில் அந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள். போக போக இன்னும் வந்து அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்துவது என்பது ஒரு பகுதி. அரசியலில் முதிர்ச்சியோடு உங்கள் கட்சியினரை தவிர வெளியில் பொதுவாக இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்களை உங்கள் கட்சி பக்கம் இழுத்தால்தான் சீட்டுகள் கிடைக்கும். வாக்காளர்கள் இழுக்கணும். வாக்காளர்கள் தான் சொல்கிறேன். வெளியில் உள்ள வாக்காளர், உங்கள் கட்சிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய வாக்காளர்கள், இன்றைக்கி வேறு கட்சிக்கார ஓட்டு போடுறவனாக இருப்பான், இல்லை பொதுவாக இருப்பான். அவங்கள வந்து உங்கள் பக்கம் இழுக்கணும். அதுதான் உங்களை வந்து, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ சீமான் கூட தான் 8% வாங்குறாரு, 8.5% வாங்குறாரு, அது ஒரு சீட்டு கூட வாங்கலை. அதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சட்டமன்றத்துக்கு போனால் தான் ஏன் வந்து மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், ஒரு குரலுக்கு வந்து ஒரு அந்த மக்களுக்கு வந்து அது ரீச் ஆகும். சீமானுக்கும் அதான் சொல்கிறோம், விஜய்க்கும் அதான் சொல்கிறோம். நாங்கள் 15% வாங்குவோம், இப்போ வந்து 15% வாங்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. சில பேர் 20, 27ன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. நீ எவ்வளோ வாங்கினாலும் சரி, சீட்டு எவ்வளோ வாங்குறன்றதான் கணக்கே தவிர, இந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு புள்ளி விவரம் தானே தவிர வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லிட்டீங்கல்ல. எடப்பாடி கூட அப்படி சொல்ல காணோம், எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறவர். சீமான் அந்த மாதிரி சொன்னதா தெரியல. அடுத்த ஆட்சி நம்மளுடைய ஆட்சி தான், நான் தான் முதல்வர் அப்படின்னு ஆனால் அவர் மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லிட்டார. ஒரு காலத்தில் பவுன்சர்லாம் போகும்போது முன்னால் போகிறாருன்றதுனால முதல்வர்னு சொல்லிட்டாரா நம்ம தெரியல. அது ஆக வளர்ச்சி வந்து வரவேற்கக்கூடியது, தாவேகாவுடைய வளர்ச்சி பாராட்டக்கூடியது. கூட்டம் வந்து கரூரை வந்து ஒப்பிடும்பொழுது இந்த ஈரோட்டில் வந்து ஓரளவுக்கு, அதாவது ஒழுக்கமாக சீராக ஓரளவுக்கு முறைப்படுத்தப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதோடு அரசியல் முடிந்து விடவில்லை. நெகட்டிவை நீங்கள் ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு வரீங்க, பாராட்டுக்கு. பாசிட்டிவுக்கு எப்போ போகிறீங்க?
இந்த நீ உங்கள் பேசுகிற அந்த அரை மணி நேரம் பேசுனதில் பார்த்தா அதில் ஒரு விஷயம் கூட வந்து விஷயமே இல்லை, விவரம் எதுவுமே இல்லை. எல்லாமே சவால் விடுறது, பில்டப் விடுறது, இதுதான் இருக்கே தவிர இது என்ன திமுகவா தாவேக்காடா அப்படின்ட்டு. சரி சரி தாவேக்கா இப்போ என்னப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள் மக்களுக்கு? அட பொய் கூட சொல்லுங்கய்யா. இப்போ என்ன சொல்லிட்டார் பார்த்தீங்களா, இந்த இலவசங்கள்லாம் சொன்னது வந்து மக்களுடைய பணத்திலிருந்து அவங்களுக்கு இலவசமாக கொடுப்போம். ஏங்க மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு நீ என்ன? எந்த அரசு வந்தாலும் செய்யலாமே. யார் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் பணத்தை தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. திமுக இவ்வளவு திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஸ்டாலின் சார் வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் கொடுக்குறாரு, இல்லை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்ப்பது நியாயமா? நிச்சயம். அவங்கக்கிட்ட 2 லட்சம் கோடி இருக்குன்றாங்க, 5 லட்சம் கோடி இருக்குன்றாங்க, 10 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. அதெல்லாம் வந்து தள்ளுங்க, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு வச்சுப்போம். வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து மக்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது திமுக மட்டும் எந்த அரசியல்வாதியும் செய்ய போகிறதில்லை. இலவசமாக கொடுக்குறோன்னு சொன்னால் மக்களுடைய பணத்தை, மக்களுடைய பணம்னா யார் பணம்? அது அரசாங்கத்துடைய பணம். இல்லை மக்கள் வந்து அவனே சம்பாதிச்சு வாங்கிக்கிறான்னு அதுக்கு எதுக்கு நீ இலவசமாக அவங்க வீட்டில் கார் இல்லை ஒரு பைக் வாங்கணும்? சரண்டாஜ் மாதம் வந்து சம்பளத்தில் சேமித்து வாங்கினார். இதுக்கு எதுக்கு விஜய்? இதுக்கு எதுக்கு தாவேக்கா? தாவேக்காவும் தேவையில்லை, திமுகவும் தேவையில்லை, எந்த அரசும் எந்த கட்சியும் தேவையில்லை. மக்கள் பணம்னா அரசாங்க பணம். அரசாங்கத்தில் எங்கேயா பணம் இருக்குது? காலியாக இருக்குது. பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்கறதுக்கே காசு இல்லைன்றாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் மட்டும் வந்து எங்கே கொட்டிட போகுதா? எங்கேருந்து கொட்டும்? அப்போ என்ன செய்வீங்க? இவங்களே ஏற்கனவே வந்து சாராயம் வந்து 35,000 கோடி டாஸ்மாகில் வருமானம், 45,000 ஆச்சு, 55,000 ஆச்சு. அவங்க சாராய ஆலைகளுக்கெல்லாம் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கோடின்னு வருது. அது விட்டுருங்க. சாராய ஆலைனாலே அது கட்சி சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் போகுது. அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு 35,000 55,000 கோடி வந்துச்சு. ஆனாலும் கஜானா ரொம்ப வழியுதா? ஆசிரியர்கள் இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு, ஆசிரியர்களை போராட வைத்தால் அது நாடு அல்ல சுடுகாடுன்னு பேசியிருக்காரு. ஏன்னா வகுப்பறையில் தான் வந்து வாழ்க்கை முறையே அமைகிறது. இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லித்தரமோ அதுதான் வந்து நாளைக்கு வந்து அவனை வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பொறுப்புள்ள இளைஞனாக, பொறுப்புள்ள ஒரு தலைமுறையாக ஆக்குறது. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களே வந்து இப்போ சம்பளத்துக்காக போராடணுன்னா அது வந்து நாட்டை சுடுகாடாக்குவதுன்னு சீமான் பேசியிருக்கார். கரெக்டு தான். அந்த மாதிரி நீங்கள் மக்களுடைய பணத்தை எடுத்து கார் வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு சொந்த வீடு. நாங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கு சம்பளம் வாங்கிச்சுன்னா நாங்கள் போய் ஏதோ ஒரு ஐசிஐசிஐ பேங்க்லேயோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ ஏதோ ஒரு பேங்க்கில் போனால் லோன் போட்டால் இஎம்ஐயில் கொடுக்குறான். இதுக்கு எனக்கு எதுக்கு தாவேகா? நீங்கள் என்ன அதில் வந்து பெரிய உறுதியளிக்கிறது? நீங்கள் என்ன ஐசிஐசிஐ பேங்க்கில் எம்டியா, இல்லை ஹெச்டிஎஃப்சியில் சிஇஓவா? இல்லை என்னன்னு புரியல. திடீர்னு வந்து இலவசமாக கொடுப்பேன்டாரு. அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து இலவசம்னா மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பேன். அது இலவசம் வராது. அது இலவசமா? அதாவது அரசு பணம். அரசில் எங்கே அவ்வளோ பணம் இருக்குது? அது எவ்வளோ? 1.25 கோடி பைக் எங்கேருந்து வாங்குவீங்க? அதுக்கு பைக் எங்கே இருக்குது? அதுக்கப்புறம் பணம் எங்கே இருக்குது? இதுக்கெலாம் எந்த பதிலும் இல்லை. சரி, மக்களுக்காக நாங்கள் வந்து திமுக இல்லை, நாங்கள் தாவேக. சரி, என்ன திமுக மோசம், இந்த கட்சி மோசம். ஆமாம், உண்மை. அதான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம். நாங்கள் என்ன திமுக வந்து அவர்கள்லாம் வந்து புனிதமான கட்சி, அவங்க ரொம்ப நல்லபடியாக ஆட்சி பண்ணுறாங்க நான் சொல்லலை. நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஆங்காங்கு 1-2 நல்லது செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல. தவறி அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நல்லது பண்ணிவிடுவாங்க. அது என்னன்னு தெரியாமல், அவங்களுக்கு தெரியாமல் சில சமயம் நல்லது நடந்துடும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் குறைபாடுகள் இருக்கின்றன. நீங்கள் வந்தால் இந்த குறைபாடுகள் இதெல்லாம் நீக்கிடுவோம். எப்படி நீக்குவீங்க? ஒரு 10 விஷயத்தில் 2 விஷயத்துக்கு உதாரணம் சொல்லுங்கள். எப்படி பண்ணுவோம் சொல்ல காணுமே. கரூர்லேயும் காணும், வீட்டிலேருந்து பனையூர்லேருந்து பேசுனாலும் காணும், ஈரோட்டில் மாநாட்டிலையும் காணும், அடுத்தது எங்கே பேசுகிறாரோ தெரியல, பாண்டிச்சேரிலையும் காணும், இங்கே வேறு எங்கே பேசுனாலும் இதே பில்டப்பு, இதே ஃபீலிங்கே. 2 பஸ்ஸை சேர்த்து ஒன்றா வச்சு பெரிய நீளமாக ஒரு பஸ்ஸு விட்டு, அதெல்லாம் ரைட்டு, நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு கலராக இருக்குது, அழகாக இருக்குது. மேலே அப்படி நின்றுட்டு வந்து பேசுகிறதுக்கெலாம் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குது.
பட் இதெல்லாம் அப்படியே ஒரு சினிமாவில் வச்சா அந்த சினிமா ஓடும். அரசியல் மக்களிடையே வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டாக்க எப்படி ஐயா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பீர்கள்? பெண்களுக்கு என்ன விதத்தில் அவர்களுக்கு வந்து பைக் வாங்கிறதுக்கு அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பை என்ன வந்து நீ கொண்டு வருவீங்க? எங்கே போய் நீங்கள் வந்து முதலீடுகளை ஏற்பீர்கள்? சரி, மத்திய அரசோடு ஒரு நல்ல உறவில் வந்து இருக்கலாம். இப்போ உள்ள மத்திய அரசோடுன்னா பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, சரியாக வராது. இப்போ தவறி அவங்ககிட்ட போய் கேட்டால் கூட நீங்கள் வந்தால் ஆட்சிக்கே வந்து தவறி வந்து விட்டால் அவங்க பாஜக கொள்கை எதிரின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போனால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ்நாடு வந்து இத்தனைக்கும் மீறி தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்கள், தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு எம்பி கூட இல்லாத போது இவ்வளவு திட்டங்களை மோடி வந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாருன்னா ஓரளவுக்கு கட்சி பாகுபாடு இன்றி வாக்கு வங்கி வந்து நமக்கு இல்லை பாஜகவிற்கு என்றாலும் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி என்ற முறையில் சொல்லலாம். ஒரு வகையில் அரசியல் ரீதியாக என்றைக்காவது ஒரு நாள் பாஜக கால் ஊன்றும் விதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தவறில்லை. எந்த அரசியல்வாதியுமே இப்போ நீங்கள் ஆசைப்படலையா பக்கத்தில் இல்லை கேரளாவில் போய் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், துணை முதல்வர் ஆகணும், பாண்டிச்சேரியில் புஷி ஆனந்த் துணை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படலையா? முதல்வரா வச்சுங்க, காசா பணமா, கனவு தானே, வச்சுங்க. அண்ணன் ஜெகத் விட்டுருவா போகிறாரு, அவர் தான் அங்கே திமுக முதல்வர் ஆகணும்னு அங்கே தயார் பண்ணி வச்சுருக்காங்க முதல்வர் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பஸ் ஒன்று வச்சுருக்கீங்களே, அவர் நினச்சாருன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகிற மாதிரி வந்து ஆகாய விமானமே கூட வாங்கலாம். அவருக்கு இருக்கிற காசு சொத்தில் இந்த கால்டல் சமுத்திரான்னு பாருங்கள், ஒரு 980 கோடி பெனால்ட்டி போட்டாங்க இந்த ஃபெமா அந்நிய செலாவணி இதுக்காக, 1000 கோடி கிட்டத்தட்ட. அடுத்த மாதமே பார்த்தா கார்டல் சமுத்திரான்னு ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலை போட்டு 2 பக்கமும் விட்டு ஏதோ அந்த ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி மாடல்லாம் போட்டு ரஷ்யாவிலலாம் இருக்க மாதிரி நடுவில் வந்து ஒரு ஆறு ஓடுற மாதிரி தண்ணி. அவன் இங்கே வந்து சென்னையிலையும் தமிழ்நாட்டில் பல இடத்துலையும் வந்து வீட்டு உள்ள தண்ணி வருது, வீட்டு உள்ள ஒரு பக்கம் தண்ணி வருது, அது ஒரு பக்கம் பிரச்சனை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை, குடிநீரும் கழிவு நீரும் ஒன்றா சேருது, அவன் எப்படி குடிப்பான்? சில இடத்துல கால் கழுவ தண்ணி இல்லை, ரொம்ப நாகரிகமாக சொல்கிறோம். ஆனால் ஹோட்டலில் நடுவில் வந்து அது ரூம்லேருந்து பார்த்தா அப்படி ஆறு மாதிரி போகிற மாதிரி. எப்போ 1000 கோடி அபராதம் போட்டால் அடுத்த மாதம் 1000 கோடி அபராதம் போட்டால் என்ன அர்த்தம்? அப்போது ஒரு பெரிய ஒரு 50,000 கோடிக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபெமாவில் வந்து ஒரு மோசடி, ஒரு ஊழல், அதாவது அந்த பண பரிவர்த்தனையில் மோசடி. அவர் பாண்டிச்சேரியில் திமுக சார்பான முதல்வர் வேட்பாளர் என்றால் இவர் வேறு புதுசாக கட்சி ஆரம்பித்தார். யார்? ஜோஸ் சார்லஸ். அது ஜோஸ் சார்லஸ் கட்சி ஆரம்பித்து அவர் அது கொடியெல்லாம் போட்டு அதெல்லாம் ஆரம்பித்தார் அவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம், அதான் நான் சொல்கிறது திருப்ப வந்து விஜய்க்கு சொல்லுவதெல்லாம் ஐயா வெரி குட், கரூர் பாண்டிச்சேரியை பார்க்கும்போது ஈரோடு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, வாழ்த்துக்கள். ஆனால் இது மட்டுமே உலக அரசியலில் பாஸ் மார்க் வாங்க வைக்காது. உங்களுடைய பேச்சில் ஹீரோத்தனத்தை குறைத்து கொண்டு, சினிமாத்தனத்தை குறைத்து கொண்டு அரசியல்வாதியாக பேசுங்கள். ஐயா சுற்றி இருக்கும் ஆலோசகர்களே, விஜயை விட நீங்கள் இன்னும் வந்து அதிகமாக சிந்தனை செய்து ஆராய்ச்சி செய்து நீங்கள் அவருக்கு எழுதி கொடுத்து தான் நீங்கள் இருக்கீங்க. சுற்றி நின்று கோஷம் போடுறதுக்கோ கும்பல் இருக்கிறதோ அதான் கீழே ஜனங்க இருக்காங்களே, தொண்டர்கள், நிர்வாகிகளும் அதே தான் பண்ண போகிறாங்கன்னா எதுக்கு? உங்களால் முடிந்தது விஜய்க்கு பயன்படும்படியான ஆலோசனைகளை கொடுங்கள். செங்கோட்டையனை வச்சு அவர் 70 தொகுதி அவர் கொடுத்துருக்காங்க இன்சார்ஜுன்னு. ஒரு 9 தடவை எம்எல்ஏவாக இருந்தவர் சீனியர், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் ஒரே ஒரு செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடித்து விட முடியாது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். எடப்பாடி வந்து நின்னார், ஜெயித்தார், ஜெயலலிதா ஜெயித்தாங்க, 2011 ஜெயித்தாங்க. செங்கோட்டையனாலேயா ஜெயித்தாங்க? செங்கோட்டையன் இல்லைன்னா ஜெயலலிதா ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ அந்த ஆளுமை என்பது தேவை. விஜய்க்கு ஆளுமை இல்லை என்று சொல்லவில்லை, விஜய்க்கு கவர்ச்சி இருக்கிறது, ஆளுமை இனிமேல் வரும் என்று நாம் நம்புவோமாக, எதிர்பார்ப்போமாக. பல்லர்களை தெளிவாக நன்றி, வணக்கம்.